என்னாடி ஜேசிபி மண்ணு அன்னாடி ஒரு போல கை விடுப்புல அதான் ஒழுக்குதா வேணும் ஒன்று வேணா என்னடா கை வச்சா ஓய் இங்க பாரு அமித் பையன் மேல பாவாடை போட்டு உள்ள மூடி வச்சுன்னு வச்சுக்க ஒரே 2 நிமிஷம் புடிச்சுன்னு வச்சுக்க 8 நாளைக்கு இருந்து யாரும் எடுக்க மாட்டேன் அப்படியா சரி பையா நல்லா கறத பாரு அந்த உட்கார்ந்து குழல்கார குடு முன்னாடி பாரு மண்டையில மாடாடி பாப்பான்னு கூப்பிடலாமாடா என்னன்னு கூப்பிடுற பார்த்து புள்ள மாதிரி இருக்கலாம் ஏன்னா பச்சைப்பனா ஆயிடு எனக்கு சாண்டு சரான்னு குடிச்சு பையா எனக்கு மூத்தத்தை மோர்னு குடிச்சு பையா பாரு ஐயப்ப சாமிக்குது வீணா விரிஞ்சிக்கு வர மாட்டேன் பாப்பான்னு கூட மாட்டேன் யாரு தேவடியான்னு கூட கூப்பிடு அப்படியா கற்பனை சிறந்த கண்ணகி கொடுத்தாங்க சாபம் அப்படியே பழிக்கும் அவன் மிண்டகார அதான் நான் இங்க இருக்கும்போது அங்க எங்க வச்சுருக்கீங்க அவர் 50 ரூபாய் கொடுத்துருக்காரு பையா 5 டைம் கூட போய் வரலாம் ஒரு தப்பு இல்ல நீ 1 ரூபாய்க்கு புரோஜனமா சொல்லு காதல் பார்க்கலாம் காதல் குடுக்குறியா அப்படி இருந்தாலும் மச்சான் டக்காரி டக்காரி டாபு டக்காரி மச்சான் டாபு டக்காரி சும்மா வந்தாரு
டக்காரி நான் டக்காரி டாவு டக்காரி ஆமா நீ டாவ் அடிச்சு பேசாதையா மூடினு சும்மா உக்காரு மூடினு நீ மாமன் வச்சானா உன் மேல நான் ஆசை வச்சுனா இல்ல சொந்தமா சுருக்கா கால் ஓட்ட கரசு காட்டு பண்ணனா இல்ல எனக்கு சேலி ஓட்ட செவக்காட்டு பண்ணனா அவனா இவனா ஆத்திரமா எனக்கு வீட்டு மூத்திரமான எனக்கு பொண்டவாயா இந்த டலைக் படத்துல தானே வருது என்ன அது அடுத்து வருது அதனால தொடனா எப்படி தெரிஞ்ச தொடங்க இந்த கட்டிய சேலைய கையா கொட்டா ஒரு ஆதிரா மச்சா ஒரு ஆதிரா ஒரு 1000 கொடுத்துட்டு தான் தொடணும். அப்படியா? தொட்டினா 90, நீ முட்டினா 300. அது மட்டும் கிடையாது. இந்த பட்டு ஜாக்கெட்டே பட்டுன்னு தொட்டா பட்டு தொட்டா 10,000 வேணும் ஜாக்கெட் தொட 10,000. அப்பா உன்னை பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருக்குது? எப்படிடா? வா சொல்றேன். ஐயா எத்தனை மணிக்கு உன்னை பார்த்தா ஒரு ஆம்படியா தண்ணியை எப்படி இருக்கிறது? நாங்க வந்ததெல்லாம் 8 மணிக்கு தான் வந்துட்டோம். ஆமா 8 போறத 10 12 மணி ஆகி போச்சு. அதுக்கு நான் என்ன பண்றேன்? அதனால பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் போனால் போகட்டும். நாடகம் என்றால் நகைச்சுவை இல்லையா? கதை வசனம் சொன்னா இனிக்காது, கதை சொன்னா யாரும் சிரிக்க மாட்டாங்க. உட்காந்துக்கிற 4 பேரும் படுத்து தூங்கிடுவாங்க. அதனால சிரிப்பதற்காக காமெடி, அது சிறிதளவு இல்லையா? பொது வேணும்னு எடுத்துக்கூடாது, சிறிதளவு. அப்படி இருந்தாலும் இந்த தெய்வமோட திருச்சபை முன்பாக அரியால் தோற்றமாக்கூடிய யாரும் நான் யாரு, என்னட்டை சேர்ந்தவன், என்னுடைய பேர் என்ன, நான் வந்து சமாச்சாரம் சொன்னால் தெரியும். மழைகளெல்லாம் ஒரு பாடும் காடு மலைகள் எல்லாம் கோல் ஊன்றி மாடு மேய்க்கக்கூடிய என்னுடைய பேரும் கண்ணன் மணிவண்ணன் தாயாமி மேனியன் பூண்டறிவினதன் புராண புருஷன் தேவகி நந்தனன் ஜடானந்தன் சொல்லக்கூடிய 1900 வருவதாரும் சாட்சாதி ஆண்டவர் கண்ணன் நான் தான். ஆமா அப்படி கண்ணன் சொல்றீங்களே, கண்ணன் சொல்றீங்க, ஆனா நீங்க பொம்பளை இருக்கிறீங்க, அது எப்படி? ஓ ஆண்டவருக்கு இந்த மாதிரி சேலை கிடையாது, இந்த மாதிரி சனம் கிடையாது. ஆனா ஆண்கள் வேற பெண்கள் வேற. ஆமாங்க சாட்சாதி ஆண்டவர் சொல்றீங்க, இந்த பெண்ணுரு வந்து ஞாபகம் பொம்பளை கேட்கறேன். ஆமா ஆமா
சாட்சாதி ஆண்டவராக இருந்த ஆமா நான் எதற்காக இந்த பெண் உருவம் ஆமா இல்லையா காரணம் இல்லாத இந்த உருவத்தை மாற்ற முடியாது இல்லையா ஆதி நாளையிலே தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி மகிமேரி மலையை மத்தாகவும் திருப்பார்கடலை பாண்டமாகவும் வாசி என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷனை தாம்பு கையிலாக வைத்து அமிர்தம் கிடைந்தார்கள் இல்லையா எதற்காக நரை திரை மூப்பு பிணி சாக்காடு என்று சொல்லக்கூடிய இந்த நோய் எதுவும் தேவர்களை அணுகக்கூடாது என்று சொல்லி அமிர்தம் கிடைந்தார்கள் அப்படி அமிர்தம் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த ஆதிசேஷனால் இருக்க வழியை தாங்க முடியாமல் அந்த அமிர்தத்தில் என்ன பண்ணுது ஆதிசேஷன் பாம்பு விஷத்தை கக்கி விடுது இல்லையா இறுக்கி கடையும் பொழுது வலி பொறுக்காமல் அந்த அமிர்தத்தில் விஷத்தை கக்கி விடுது இல்லையா இதை வாழ்புறமாக இருந்து வாழ்புறமாக இருந்து தேவர் அறிய முடியுமா முடியாது இல்லையா இதை தலைப்புறமாக இருந்து அசுரர் அறிந்து கொண்டு என்ன செய்தார் இந்த விஷ அமிர்தத்தை தேவர்கள் உண்டதை உண்டானால் மாண்டு விடுவார் சொல்லி எண்ணம் கொண்டு இருக்கிற போது இந்த இதே போல மோகினி ரூபம் கொண்டு என்ன செய்து அந்த தேவர்கள் எல்லாம் துரத்தி விட்டு அசுரர்கள் எல்லாம் துரத்தி விட்டு தேவர்களுக்கு சரி பாதியாக அமிர்தம் அங்கிட்டு கொடுத்து அதிரூப மோகினி அன்ற நாளில் எடுத்த உருவமாகப்பட்டது இன்ற நாளையில ஏன் கண்ணனாக இருந்த நான் இந்த மோகினி உருவம் வந்திருக்கிறேன் என்ன சமாச்சாரம் இல்லையா என் மைத்துனாக இருக்கக்கூடிய 2011 நேத்திரபத்த சிவபெருமான் என்ன செய்தார் இல்லையா பத்மாசுரனாகப்பட்டவர் அன்னவரை கோரி கடும் தவம் இருந்தான் இல்லையா தவத்தை மிச்சி அவர் என்ன செய்தாரு கேட்ட உடனே வரத்தை கொடுத்தாரு என்ன வரம் யார் தலை சிரத்தின் மீது கையை வைக்கிறேனோ அவருடைய சிரமாகப்பட்டது பத்தி எறியும் என்பதை சொல்லி சாதகமாக சென்று சமமாக நின்று அதர்வன்மை சொல்லக்கூடிய அவதாரத்தோடு சென்று அந்த வரத்தை வாங்கினான் இல்லையா இது யோசித்து பார்க்காமல் சிவபெருமானாகப்பட்ட என் மைத்துனன் என்ன செய்தாரு அவர் கேட்ட உடனே அந்த சூரன் கேட்ட உடனே வரத்தை கொடுத்து விட்டார் இல்லையா வரத்தை கொடுத்த உடனே வாங்கி சென்ற பத்மாசுரனாகப்பட்டவன் கானகத்தின் வழியாக செல்லும் பொழுது நாரதனுடைய பேச்சை கேட்டு இந்த வரத்தை வாங்கி வந்து விட்டாயே இந்த வரம் பலிக்குமா பலிக்காதா என்று அறிய வேண்டும் என்று சொன்னா என்ன செய்ய வேண்டும் வரம் கொடுத்த அந்த சிவனார் மீது தலை மீது சிரத்தின் மீது உன்னுடைய கையை வைக்க வேண்டும் அவனுடைய சிரம் பத்தி இருந்தால்தான் இந்த வரம் பலிக்கும் என்று சொல்லி அந்த நாரதன் சொல்லி நாரதனுடைய வார்த்தையை கேட்டு பத்மாசுரன் என்ன செய்தான் 2011 நேத்திரம் அடைத்த கைலமலையை நோக்கி அந்த சிவபெருமானை நோக்கி வந்தான் வந்து அந்த சிரத்தின் மீது கை வைக்க முயன்ற கூடிய நேரம் என் மைத்துனாகப்பட்ட சிவபெருமான் என்ன செய்தார் அந்த பத்மாசுரனுடைய அதிகாரத்துக்கு பயந்து என சிறன் மீது தலை வைத்தா தலை மீது வந்து கை வைத்தான்னு வச்சுக்க அவன் என் மைத்துனாகிய சிவபெருமான் பத்தி எரிந்து விடுவார் யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவர்களுக்கும் படியளக்கக்கூடிய கத்தா இல்லையா அவர் படியளக்கவில்லை என்றால் நாட்டு மக்கள் அனைத்து பேரும் பட்டினியால் வாடி செத்து விடுவார்கள் இல்லையா படி அளக்கக்கூடிய கத்தா மாண்டி விட்டால் படி அளப்பதற்கு ஆள் கிடையாது அதனால உயிருக்கு பயந்து சிவபெருமான் என்ன செய்தாரு ஐவேலாங்காட்டிலே சென்று ஐவேலாங் காயாக உருமாறி அந்த பத்மாசுரனுக்கு பயந்து அங்க இருக்கிறான் அதனால நானும் சென்றன்னு வச்சுக்க சாட்சாதி கண்ணன் சொல்லக்கூடிய ஆண் உருவத்தோடு சென்றதை உண்டானா என் தலை மீது கை வைக்க போயிடுவான் இதை நானும் மீற முடியாது அதனால அவனை அழிக்க வேண்டும் சொன்னா இந்த பெண்ணோட சொல்லக்கூடிய பெண்ணாக விளங்கக்கூடிய மோகினி ரூபம் கொண்டு அவனை மயக்கி அவனை அழிக்க வேண்டும் அதனால அதற்காக அந்த உருவம் இப்ப நம்ம எங்க போனோம் எங்க போலாம்னு நினைக்கிறேன் காட்டுக்க போலாம் ஆமா வரே போலாம் ஏன்னா காடு போய் என்ன பண்றது மேல பல்லான்னு பார்க்கலாம் ஃப்ரீ சர்வீஸ் பாரு முனிசிபல் ஆபீஸ்க்கு தான் கேஸ் போட்டால பொண்டவாயினே நீங்க எல்லாம் கட்டி காசு எடுக்க காசு இல்ல அப்படி இருந்தாலும் இப்ப காடு கைவேலாங்காடு சென்று என்னுடைய சிவனாரை மைத்துனை காப்பாற்ற வேண்டும் அந்த பக்தாசுரனை பார்க்க வேண்டும் அப்படியா ஐவேலாங்காடு வந்திருக்கிறோம் பத்மாசுரன் எங்க இருக்கிறான்னு பார்க்கலாம் தேடி பார்க்கலாம் அதோ இதோ போகிறேன்